ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய் மாமன் சீரியல் இனி வர எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எங்கள் மாயாண்டியும் ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்காங்க. ஏன்னா எங்கள் மஞ்சள் மேலே சாமி இறங்கி எங்கள் மாயாண்டி கிட்ட நீங்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாமல் உங்களுடைய 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வைக்கிறது என்னுடைய பொறுப்பு. நீங்கள் எதுக்குமே கண் கலங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி சொல்லியிருக்கோம் மாயாண்டி கிட்ட. இதை நினச்சி அவங்களுடைய ஃபேமிலி எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற பூங்கொடியும் அப்பா ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சாமி வேற அவங்க கூட அப்பாவை ஒன்று சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சொந்தமே வேணான்னு சொல்லிட்டு அப்பா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்பா மேலே சாமி இறங்கி இப்போ சாமியே இப்படி ஒரு வாக்கு கொடுக்கும்போது எனக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது. இவங்கள பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடியுமே மனசுக்குள்ளே நினச்சிக்க, ஒரு சைடு அங்கே அழகருமே அங்கே பூங்கொடி மேலே ரொம்பவே கோபமாக தான் இருக்காங்க. சாமியே எங்கள் பக்கம் இருக்குது, நீ என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்காங்க அங்கே இருக்கிற அழகருமே. உடனே எல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்ததும், பத்திரிக்கை சாமிக்கு வச்சு முடித்ததும் உடனே எல்லாருமே வீட்டுக்குமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, வீட்டுக்கு போகிற வழியில் எங்கள் மஞ்சமலை அங்கே இருக்கிற ராசாத்தி சுடலன்னு சொல்லிட்டு எங்கள் ஆட்டோலையுமே போயிட்டுருப்பாங்க. போகிற வழியில் பயங்கரமான ஒரு காற்றுமே வருது. அதுவும் இல்லாமல் ஆப்போசிட்டில் ஒரு பெரிய லாரியுமே வருது. அதுக்கு ஆப்போசிட் தான் இங்கே ஆட்டோவுமே போயிட்டுருக்கு. லாரியை பார்த்த எங்கள் மாயாண்டியுமே லாரி கண்ட்ரோல் இல்லாமல் வருது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே கார்லேருந்து இறங்கி ஓடி போய் அங்கே டிரைவர்கிட்ட சொல்லி அந்த ஆட்டோவை மறுபடியும் இங்கே ஓரமாக நிற்க சொல்கிறாங்க. நிற்க சொன்னதுமே அந்த லாரி பயங்கர ஃபாஸ்ட்டாகவும் ஒரு பழத்துலேயுமே விழுந்துருது. கொஞ்சம் விட்டுருந்தா இந்த ஆட்டோ மேலே ஏறி ஆட்டோவில் இருந்த மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட சொல்லவே முடிஞ்சல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டியுமே சொல்லவும், அதுக்கப்புறம் மாப்பிள்ளை இங்கே நீங்கள் இது பேச்சு அம்மாடி இங்கே என்னுடைய கார்லேயே விட்டுட்டு வர சொல்கிறேன், நீங்கள் காரில் போய் வீட்டுக்கு போய் இறங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த மஞ்சமலையையும் அங்கே இருக்கிற பேச்சு எல்லாரையுமே இறங்க சொல்லவும், உடனே மஞ்சமலை இல்லை இருக்கட்டும், நாங்கள் ஆட்டோலேயே போய்க்கிறோம், உங்களுடைய காரில் போகணுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது, நாங்கள் ஆட்டோலேயே போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலையுமே சொல்லுவாங்க. உடனே எங்கள் பேச்சியுமே அண்ணன் இருக்கட்டும்ண்ணே, நாங்கள் ஆட்டோலேயே போய்க்கிறோம், நீங்கள் பேசாமல் பத்திரமா போய் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பேச்சியுமே சொல்லுவாங்க. சரியாத்தா, பத்திரமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டியுமே பத்திரமா வழி அமுச்சு விட்டுட்டு அவங்க கார்லையுமே ஏறிடுறாங்க. உடனே அங்கே இருக்கிற அழகரும் பூங்கொடியும் ரொம்பவே பதட்டத்தோடையுமே பார்த்தாங்க. அழகர் அங்கே அந்த ஒரு லாரி ஏறி அங்கே மஞ்சமலை செத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலையும் பூங்கொடி இவங்க எவ்வளோ பெரிய நல்லவங்க இருக்காங்க, அந்த லாரி இங்கே ஆட்டோ மேலே மோத வருதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு இங்கே கார்லேருந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிற கார்லேருந்து இறங்கி போய் எங்களுடைய ஃபேமிலியோடைய உயிரவே காப்பாற்றிருக்காங்க. இப்படியாப்பட்டவங்களை நான் அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் பாருங்கள். என்னை விட யாருமே இவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்க மாட்டாங்க. இதுக்கு மேலேயாவது அந்த கருப்பசாமி சொன்ன மாதிரியே நம்ம இவங்கள பழி வாங்கக்கூடாது. இவங்க ஃபேமிலியில் சேர்ந்து இவங்களுடைய ஃபேமிலி ஒருத்தராக நான் இவங்களுக்கு எல்லாமே நல்லதை தான் பண்ணணும். இவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு இவங்கள நம்ம பழி வாங்காமல் இருந்தால் நம்மளுக்கு ரொம்பவே நன்மையாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் சாமியை மீறி நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. சாமியே அருள் கொடுத்துச்சு, நம்மளுடைய 2 ஃபேமிலியுமே சேர்த்து வைக்கிறேன், அதுவும் இல்லாமல் நீங்கள் எதுக்குமே கண் கலங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி சொன்ன பிறகும் நாம் இவங்கள பழி வாங்கணும்னு நினச்சா கண்டிப்பாக அந்த ஒரு பாவமும் அந்த ஒரு எல்லா அசிங்கமும் நம்மளுக்கு தான் சேரும். அதனால் நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது தான் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரியுமே பூங்கொடியுமே மனசுக்குள்ளே நினச்சிக்கவும், பக்கத்தில் இருக்க தேனும் அண்ணி என்ன யோசிச்சுட்ருக்கீங்க, ஏதோ டீப்பாக வேற யோசிச்சுட்ருக்கீங்க, என்ன உங்கள் அப்பா மேலே சாமி இறங்கிருச்சு, அதுவும் இல்லாமல் 2 ஃபேமிலியுமே சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சாமி சொல்லிட்டுச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த நினச்சி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரியுமே அங்கே இருக்கிற தேன் கேட்கவும், உடனே இங்கே பூங்கொடியும் இல்லை நான் அது மாதிரிலாம் யோசிக்கலை, என்ன இங்கே அப்பா மேலே எப்போவுமே சாமி இறங்குனதே இல்லை, ஆனால் இப்போ இறங்குறதை நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான். ஏன்னா எப்போவுமே என்னுடைய ஃபங்க்ஷன் எனக்கு ஃபங்க்ஷன் வச்சாங்க, அந்த ஃபங்க்ஷன்லாம் தள்ளி தள்ளி போய் என்னுடைய ஃபங்க்ஷனே நடக்காமல் அங்கே சாமி எங்கள் அப்பா மேலே வராமல் இருந்துச்சு ரொம்ப காலமாக. இப்போ எங்கள் அப்பா மேலே சாமி வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். மற்றபடி எதுவுமே நான் யோசிக்கலை. எங்கள் சாமி சொன்ன மாதிரி நடந்தால் எனக்குமே சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன்னா என்னுடைய விருப்பத்தோடு தானே இந்த கல்யாணமும் நடக்குது. அதே மாதிரி இங்கே 2 பேர் விருப்பத்தோட
இந்த கல்யாணம் நடந்தாலையும் ஆனால் 2 பேர் ஃபேமிலியுமே சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது ஒரு சைடு எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்பாவும் எங்கள் மாமா மேலேயும் அத்தை மேலேயுமே ரொம்பவே கோவமாக இருக்காங்க. என்ன இருந்தாலையும் மாமா வந்து என்னுடைய அப்பாவுக்கு ஏன் விட்டுருக்கக்கூடாது, என்னதான் எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்திருந்தாலையும் அதை பேசி தீர்த்துருந்துருக்கலாம். ஆனால் பேசி தீர்த்துக்காம அந்த ஒரு பிரச்சனையில் எங்கள் அப்பாவுடைய கையை வெட்டுனதும் இல்லாமல் எங்கள் அப்பாவுடைய வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டாங்க. அதை நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது, ரொம்பவே வேதனையாகவும் இருக்குது. என்ன இருந்தாலையும் நான் எங்கள் அப்பாவை சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ இருந்தே எங்கள் அப்பா கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கார். அவர் கஷ்டத்தை பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால எங்கள் அப்பாவை கையை வெட்டினவங்களை நான் கண்டிப்பாக அவங்கள நான் பழி வாங்கியே ஆகுவேன். அதுவும் இல்லாமல் அவங்கள ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்மதமும் எடுத்தேன். ஆனால் இப்போ இங்கே கருப்பசாமி சொன்னதெல்லாம் கேட்குற போது யாரையுமே நான் பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணமே என்னுடைய மனசுலேருந்து விலகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பூங்குடியுமே சொல்லிட்டுறாங்க. சாமிக்கெல்லாம் இவ்வளோ மகிமை இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் தெரியும் அப்படின்ற மாதிரியுமே பூங்குடி சொல்லவும் உடனே தேனுமே அண்ணி ஆமண்ணி இங்கே சாமி வந்து எல்லாமே உண்மையாக தான் சொல்லும். என்ன இருந்தாலையும் நாங்கள் தப்பு பண்ணியிருந்தா சாமி எங்களை தண்டிச்சுக்கணும் இல்லையா, இல்லை எங்களை சாட்டையால் எங்களை அடிச்சிருக்கணும் இல்லையா. எங்களை எதுவுமே பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் கெடுதல் பண்ணலை, யாருக்குமே நல்லது பண்ணலைனாலையுமே மற்றவங்களுக்கு கெடுதல் கொடுக்காம நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். எங்களுக்கு அதுவே போதும் அண்ணி. என்ன இருந்தாலையும் நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க எங்களுடைய ஃபேமிலியை. உங்கள் அப்பா தான் எங்களுடைய அப்பாவையும் இல்லை எங்கள் அம்மாவையும் சேர்த்து வச்சு அசிங்கமாகவும் சொல்லியிருப்பார். அவருக்கு எங்கள் மேலே இருந்த கோபம், அவர் கை வெட்டினதுக்கு இருந்துல எங்கள் மேலே கோபம், அதுக்கு முன்னாடியிலேருந்தே எங்கள் மேலே பயங்கர கோபமாக தான் இருக்காங்க. அதனால் நாங்கள் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலையுமே ஏதாவது ஒரு விஷயத்த வச்சு எங்கள் அப்பாக்கிட்டேயும் எங்கள் அம்மாக்கிட்டேயுமே பிரச்சனை பண்ணுறதே அவங்களுக்கு வேலையாகிடுச்சு. அப்போ என்னுடைய அண்ணன் வந்து சின்ன பையனாக இருந்தான். இப்போ என்னுடைய அண்ணன் பெருசாகிட்டான். இப்போ எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் வம்புக்கு இழுத்தது பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்போ என்னுடைய அண்ணன் அழகர் வந்து பெரியவனாயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அண்ணங்கிட்ட கூட பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபங்க்ஷனில் கூட உங்கள் அப்பா வந்து பிரச்சனை பண்ணுறதுக்காக எல்லா விஷயமும் பேசிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊராளுங்க முன்னாடியெல்லாம் எங்கள் அம்மாவை தப்பாகவும் பேசி தரக்குறைவாகவும் பேசி எங்கள் அம்மாவை ரொம்பவே அவமானப்படுத்தினாங்க. அப்போ கூட எதுவுமே பேசாமல் எங்கள் அப்பாவும் எங்கள் அண்ணாவும் 2 பேரும் சேர்ந்து எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் தானே இருந்தாங்க. அவங்களுமே எவ்வளோ பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய தன்மானத்தை விட்டு கண்டிப்பாக அவங்க பொறுக்கிறதே மிகப்பெரிய ஒரு விஷயம். எங்கள் அப்பா வந்து பொறுத்துக்கிட்டாலையும் கண்டிப்பாக என்னுடைய அண்ணன் வந்து கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டான். அதுவும் இல்லாமல் பயங்கர கோவத்துலேயுமே அவங்கள ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு கோவத்திலேயே இருப்பான். ஆனால் எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் என்னுடைய அண்ணனுடைய கோவத்தை அடக்க முடியும். ஏன்னா எங்கள் அண்ணன் வந்து எங்கள் அப்பா பேச்சையும் எங்கள் அம்மா பேச்சையும் தான் தட்டாமல் கேட்பான். அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் உங்கள் அப்பா மேலே எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் இருக்கான். இப்போ வரைக்கும் உங்கள் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கான். எங்கள் அப்பா மட்டும் இல்லைனா கண்டிப்பாக உங்கள் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு என்னுடைய அண்ணன் வந்து கண்டிப்பாக சம்மதிச்சிக்க மாட்டான். இப்போ அதுக்கு என்ன, இப்போ 2 பேரும் சேர்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன்லாம் வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே சாமியே வந்து எங்ககிட்ட அருள் கொடுத்துருச்சு. இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாமி சொன்ன பிறகு எனக்கு இப்போ தான் சந்தோஷமாகவும் இருக்குது. எப்போ தான் இந்த கல்யாணம் நடந்து முடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறத என் 2 கண்ணால் என்னுடைய அப்பா கண்ணால் இந்த கண்குள்ளா காட்சியை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம் அண்ணி. என்னதான் என்னுடைய அண்ணன் மேலே கோவம் இருந்தாலையும் நீங்கள் என்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் நீங்கள் அசிங்கப்படுத்திடாதீங்க. இந்த ஊரில் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் ரொம்பவே கௌரவமாகவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கௌரவத்துக்கு எதனா அது கலகம் வந்தால் கண்டிப்பாக எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் இதை தாங்க கூட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தேனு சொல்லவும் உடனே இங்கே பூங்கொடி நீ மட்டும் உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் இந்த ஊர் முன்னாடி அசிங்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிற. ஆனால் எங்கள் அப்பா அந்த ஊரில் ஒரு கையில்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த ஊரில் அசிங்கப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நீயும் உன் 2 கண்ணால் பார்த்துக்கிட்டு தான் இருக்க. பார்த்துக்கிட்டே நீ எங்கள் அப்பாவையும் உங்கள் அம்மாவையும் அசிங்கப்படுத்தாதன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. முதல்ல உங்கள் அப்பாவும் சேர்ந்து உங்கள் அண்ணனும் சேர்ந்து 2 பேரும்
எங்கள் அப்பாவை நிறையவே அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அதனால கண்டிப்பாக நான் அதுக்கு ரிவெஞ்சா உங்கள் அப்பாவுக்கும் சரி, உங்கள் அண்ணனுக்கும் சரி 2 பேருக்கும் நல்ல ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீட்டுக்கே நான் வந்தேன். அதுவும் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையை பணைய வைத்து உங்கள நான் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். வந்த இடத்துல நான் கண்டிப்பாக உருவம் மாறியோ, இல்லை இந்த உருவத்தோட நம்மளால எதுவுமே பண்ண முடியாதோ அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடைய கண்டிப்பாக நான் வரவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடியும் சொல்லிடுறாங்க. ஒரு சைடு அங்கே தேனுமே, சரிங்க அண்ணி இந்த விஷயத்த பற்றி எதுக்கு பேசிக்கிட்டு, நம்ம இதை பேசிக்கிட்டு இருந்தா நம்மளுக்கு தான் நம்மளுக்குள்ள பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தேனுமே சொல்லிடுவோம். ஒரு வழியாக வீட்டுக்குமே போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே வெளியில் நின்றுக்கிட்டு அங்கே நந்தினியும் அழுதுகிட்டு இருக்கா. தெய்வான நந்தினி கிட்ட சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கா. பூங்கொடியும் அங்கே நந்தினியை பார்த்து எதுக்காக இந்த புள்ள அழுதுகிட்டு இருக்கு, நம்ம எப்போ பார்த்தாலுமே அழுதுகிட்டே இருக்கு, எனக்கு என்னமோ இந்த புள்ள அந்த அழகரை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கும் போல, நாம் தான் இடையில இவனுடைய காதலை நம்ம பிரித்து நம்ம இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். இந்த ஒரு விஷயத்த பண்ணாவே எங்கள் அழகருக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் போல். அப்போ இந்த கல்யாணத்தை நம்ம நிறுத்தாமல் இவனை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக இந்த வீட்டில் அவன் ரொம்பவே கஷ்டப்படுவான். அது எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. இந்த பொண்ணு ஏதோ இங்கே ஒன் சைடாவோ இல்லை டபுள் சைடாவோ இங்கே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு விரும்பிக்கிட்டு இருந்திருக்காங்க. இடையில் இங்கே அவங்க அம்மாவை அசிங்கப்படுத்துறதுனால என்னை கடத்தி அந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்றதுனால வந்த அழகர் என்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டாரு. அதுவும் இல்லாமல் அந்த ஊரில் எனக்கு கல்யாணம் என்னை தூக்குன விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு என்ன அசிங்கமாகவோ பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பழி வாங்கிறதுக்காகவும் இங்கே அழகரை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனால் இப்பயுமே இவங்க இன்னொரு ஊசியும் போடலாம் அப்படின்ற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இது என்னதான் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே வச்சுக்கிட்டு இருக்க. ஒரு சைடு இங்கே பூங்கொடியும் இந்த கல்யாணத்தில் விருப்பம் அப்படின்ற மாதிரியுமே சம்மதிச்சிடுறாங்க. அதுவும் இல்லாமல் நந்தினி ஊன அழுதுகிட்டு இருக்க. உடனே தெய்வானையும் அங்கே போயிட்டு, நந்தினி எதுக்காக நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், யாருமே எதுவுமே கேட்கவும் போகிறது கிடையாது, இதுக்கு மேலே நீங்கள் என்ன தான் பண்ணலான்னு இருக்கீங்க, நீ எதுவுமே பண்ணாத நந்தினி, நீ அழுதுகிட்டு இருக்காத, நீ அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது நந்தினி, நீ அழுதனா என்னால் தாங்கிக்க முடியாது, இந்த உலகத்திலே நீ தான் எனக்குன்னு இருக்கவ, நீ அழுது அழுது இப்படியே சாப்பிடாம இருந்தனா உன்னுடைய உடம்பு என்னத்துக்கு ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தெய்வானையும் நந்தினி கிட்ட சொல்லிடுவோம். உடனே நந்தினி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க போதே அங்கே இங்கே மாயாண்டியும் அங்கே இருக்கிற பென்னி இங்கே மீனாட்சின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்குள்ளேயுமே வந்துடுறாங்க. இங்கே மீனாட்சி வீட்டுக்குள்ளே வந்த உடனே அழுகையை எடுத்துடுறாங்க நந்தினியும். ஏன்னா மீனாட்சி எதுக்காக அழுகிறீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படின்றதுனால அவங்க சைலண்ட்டாகவும் ஆகிடுறாங்க. உடனே அங்கே மீனாட்சி கிட்ட போய் இங்கே அத்தாச்சி எப்படி போச்சு, எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நந்தினியுடைய அம்மாவுமே போய் கேட்கவும் உடனே எங்கள் மீனாட்சியும் இல்லைங்க எல்லாமே சரியாயிடுச்சு, அங்கே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு, அந்த சாமியை பார்த்ததில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம், அந்த சாமியுமே ஒரு அருளவாக்கு சொல்லிச்சு பாருங்கள், அதை கேட்ட உடனே என் உடம்பெல்லாம் புல் அரிச்சிருச்சு. ஏன்னா அந்த சாமி எங்களை எதுவுமே பண்ணாது அப்படின்ற விஷயம் எங்களுக்கு உறுதியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மீனாட்சியும் தெய்வானைக்கிட்ட சொல்லிடுவோம். உடனே தெய்வானையும் மீனாட்சி இது அத்தாச்சி என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அங்கே சாமி எதுவுமே சொல்லலையா, உள்ள பூச்சி இருக்கிறது புழுகு இருக்கிறது எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற இங்கே எல்லாருமே கேட்கவும் உடனே இங்கே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பூங்கொடியும் இப்படி ஒரு விஷயத்த எங்கள் இந்த வீட்டில் இருக்கவங்கள கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் வந்தா. ஆனால் இங்கே சேர்ந்து வாழ்ந்து இவங்கள கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கல. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்தே சேர்ந்து வாழ்கிறாங்க, ஆனால் ஒன்று தான் சேர்ந்து வாழ மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தேனும் அங்கே இருக்கிற எல்லாருமே நந்தினியும் ஒரு சைடு உக்காந்து அழுதுகிட்டு இருக்க. அங்கே தேனு எதுக்காக இங்கே நந்தினி கிட்ட போய் அண்ணி நீங்கள் எதுக்கு இருந்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் அழுகவே மாட்டீங்களே, எதுக்காக நீங்கள் ரொம்ப நாள் நீங்கள் அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, ஏன் அப்படிலாம் விட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லார்கிட்டேயுமே அங்கே இவங்களும் சொல்லிடுறவும் ஒரு சைடு அங்கே வீட்டுக்கு போனால் மஞ்சமலையுமே அங்கே உக்காந்து அவர் படுக்கையை வச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்குள்ளே சாமி இறங்கிச்சா, என்னால் என்ன பேச முடியும், நான் என்ன பேசியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு தன்னை தானே பேசிக்கிட்டு இருக்க. ஒரு சைடு அவங்களுக்கு பேசி கொடுக்கறதுக்காக அவங்களே தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ரொம்பவே கஷ்டத்தோடு இருந்தாலையும்
ஆனால் இங்கே எல்லாருமே நாங்கள் தான் அப்படின்ற விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணும்போது அது எல்லாமே ஓகே ஆகும் அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியவே மாட்டுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே மச்சான், என்ன மச்சான் நீங்கள் அந்த கோயிலில் இப்படி பண்ணிட்டீங்களே, அந்த மஞ்சமலை கிட்ட நம்ம பரம்பரை எதிரிக்கிட்ட மாயாண்டிக்கிட்ட நீங்கள் போய் உங்களை ஒன்று சேர்த்து வைக்கிறேன், உன்னையும் ஒன்று ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுனதெல்லாம் பார்க்குறபோது எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்கு மச்சான். என்ன மச்சான் நீங்கள் போய் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சுடலை சொல்லவும், உடனே அங்கே இருக்கிற மஞ்சமலையும் சுடலை என்ன பேசிகிட்டு இருக்க, அங்கே கோயிலில் நான் என்ன பேசினேன், என் மேலே சாமி இறங்குச்சு, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. அப்படி இருக்கப்போ நான் உங்ககிட்ட மட்டும் எப்படி பேசுவேன், நீ என்கிட்ட எதுவுமே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலையும் நான் உன் கூட வரவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லார்கிட்டேயுமே சொல்லி அவங்க வருத்தத்தை தெரிவிச்சுக்க ஒரு ஸ்டைல் வேணும் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு விஷயமா இருக்குது. அதுவும் இல்லாமல் அங்கே ஃபோன் பண்ணி சொன்ன உடனே என்னம்மா இதுவும் காலியா அப்படின்னு சொல்லிட்டு சரியா தப்பா அது செய்கிறது தப்பா, இங்கே எல்லாருமே இருக்காங்க, யாருமே எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலையுமே சொல்லிடுவோம். உடனே ராசாத்தியும் அங்கே இருக்கிற சுடலையும் 2 பேரும் கப்பு சுப்புன்னு சைலண்ட்டாக ஆகிடுறாங்க. இவங்க 2 பேருக்கும் அங்கே இருக்கிற சாமிக்கிட்ட அடி பயங்கரமாக விழுந்துச்சு. அதை பத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே சொல்லவும், அங்கே எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயத்தில் இன்வால்வ் இருக்காங்க அப்படின்ற விஷயம் இங்கே யாருக்குமே தெரியாத நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். இந்த கல்யாணம் நிற்காமல் இருக்கும் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும், ஆனால் கடைசியில் கண்டிப்பாக அந்த கல்யாணம் நிற்கும் அப்படின்ற விஷயம் வந்து இங்கே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உண்மையாவது பழகனா எல்லாருமே சேர்ந்து இங்கே அழகர் பூங்குடி கல்யாணத்தை பிரம்மாண்டமாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவலோடையுமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு சைடு இங்கே மாயாண்டியுமே இதுக்கான ஏற்பாடு எல்லாமே மண்டபம் கோவில்னு சொல்லிட்டு எல்லாமே புக் பண்ணிவிட்டு பூ டெக்கரேஷனுக்கும் ஆர்டர் கொடுத்துட்டு இருப்பாங்க. உடனே பென்னியை கூப்பிட்டு, பென்னி நம்ம எல்லாருக்குமே இன்விடேஷன் கொடுத்துருச்சு இல்லை, அதுவும் இல்லாமல் யாருக்கிட்ட மிஸ் பண்ணால் கூட ரொம்பவே தப்பாகவும் நினச்சிப்பாங்க. கடைசியாக இங்கே எல்லார் வீட்டுக்கும் வந்தீங்க, உங்கள் வீட்டுக்கு மட்டும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு சைடு யோசிச்சாலையும் அவங்க ரொம்பவே வருத்தப்படக்கூடிய வலியும் வேதனையும் அவங்க மனசில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்றத இங்கே எல்லாருமே புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இங்கே அழகருமே பூங்குடி மேலே எலியும் புனியுமாக சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக அழகர் வந்து பூங்குடியை ஏற்றுக்க தான் போகிறாரு, ஏற்றுக்க வைக்க தான் போகிறேன் அப்படின்றத மட்டும் எல்லாருமே சேர்ந்து இப்படி ஒரு முடிவு பண்ணால் எல்லாருமே பார்ட்னர்ஷிப்பில் எல்லாருமே பண்ணால் ரொம்பவே நல்லாவும் இருக்கும். இதுக்கு மேலே நான் எதுவுமே சொல்ல வேண்டியதே கிடையாது. அதுவும் இல்லாமல் என்னுடைய மக பூங்கொடிக்கு நல்லபடியாக கல்யாணமும் ஆயிடுச்சு. ஆனால் அவள் வாக்கப்பட்டு போன இடத்துல எனக்காக அவங்கள பழி வாங்கணும் அப்படின்றதுனால அங்கே போனான். ஆனால் இவங்க அது மாதிரிலாம் கிடையாது, சிஸ்டமே இருக்குது. சிஸ்டம்னா எப்படி, ப்ளூடூத் சிஸ்டமா இல்லை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தாலையும் ஒரு சைடு அங்கே மாயாண்டிக்கு ஒரு சைடு பதட்டமாகவும் சந்தேகமாகவும் தான் இருக்குது. என்ன இருந்தாலையும் இங்கே உள்ளே இருந்தால் மது மேலேயும் நான் இருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே ஒரு காதலில் படுத்து தூங்கி அங்கேருந்து எழுது காத்தால மார்னிங் எழுந்துடுறாங்க. அங்கே இருக்கிற ராசாத்தி அங்கே இருக்கிற தேன்னு சொல்லிட்டு தேனை போய் கொஞ்சம் குடிச்சிட்டு வராங்க. அப்படி இப்படி போகிறாங்க. இங்கே எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இப்போ வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தில் எதுவுமே இன்வால்வ் ஆகாமல் இருக்கேன். ஆனால் கடைசியில் கண்டிப்பாக இங்கே சில்லற வந்து எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாயாண்டியுமே மறுபடியும் அங்கே இருக்கிற மாயாண்டி வீட்டுக்கு மாயாண்டி வந்து மஞ்சமலை வீட்டுக்கு போகிறாங்க. மஞ்சமலை வீட்டுக்கு போயிட்டு எல்லா ஏற்பாடையுமே நல்லாவே பிரம்மாண்டமும் முடிஞ்சிருச்சு. அதுவும் இல்லாமல் உங்களுடைய சைட்லேருந்து நீங்கள் எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா கூட நீங்கள் எங்கிட்ட தாராளமாக சொல்லலாம். அதுக்கு தகுந்த மாதிரி கூட மண்டபத்தையோ இல்லை வேறு எங்காவதோ நம்ம மாற்றிக்கலாம். ஏன்னா இவ்வளோ பெரிய இதுக்கு பட்ஜெட்டுக்கு கண்டிப்பாக ஒர்த்து அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன்.
ஏன்னா அந்த வீட்டுக்கு அவங்க 12,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே மோகன் மோகன் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழகருடைய ஃப்ரெண்டுமே 2 பேரும் ஒரு சைடு சந்தோஷமாக இருக்காங்க. இன்னொருந்தாலையும் இங்கே பூங்கொடியுடைய அப்பா வந்து சொன்னது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே எல்லாமே ஒரே சேஃபில் இருந்தால் மட்டுமே எனக்கு போதும், அப்படி இல்லையா எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரின்னு இங்கே இருக்கிற எல்லாருமே சேர்ந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கல. ஒரே ஆள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மாயாண்டி மட்டும்தான். ஏன்னா மாயாண்டி வந்து அந்த வீட்டில் இல்லைன்னா எங்கள் அழகர் பூங்கொடியும் அடித்தே ஒருத்தருக்கு ஒருத்தர் செத்தே போயிடுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாருமே சேர்ந்து இவங்க இப்படி ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்றத யாருமே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமே கிடையாது. அப்படின்றப்போ எல்லாமே சேர்ந்து ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே சொல்ல முடியாது அப்படின்றது இங்கே மாயாண்டிக்கு இது ஒன்றும் புதுசே கிடையாது. ஏன்னா தப்பு செய்யாதையே 10 வருஷம் தண்டனை அனுபவிச்சு வந்து இப்போ நான் ஒரு லாயராக இருக்கேன். எனக்கு எனக்கு என்ன சொல்கிறது, என்ன உங்ககிட்ட பேசுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. அதுவும் இல்லாமல் எல்லாருமே சேர்ந்து இப்படி ஒரு கையை எடுத்துகிட்டு வந்தால் எல்லாருமே நல்லாயிருக்கும், உப்பு எல்லாமே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சைடு எங்கள் பூங்கொடிக்கு வந்து ரொம்பவே சந்தேகமாக வருது. அந்த பிள்ளைக்கிட்ட கேட்டால் எதுவுமே சொல்ல மாட்டேது. அந்த பிள்ளைக்கிட்ட போய் நாமளே பேசுவோம் டைரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டைரக்ட்கிட்ட டிரைவரு டேடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அவங்க இப்படி ஒரு பிளான் போடுவாங்க அப்படின்றத எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத எல்லாருமே சேர்ந்து இந்த கல்யாணத்தை நம்ம பண்ணி வச்சோதான் இந்த ஒரு கல்யாணம் சிறப்பாகவும் இங்கே அழகர் பூங்கொடியும் சேர்ந்து வாழ்வாங்க அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் அங்கே இருக்கிற மீனாட்சிக்கும் சரி, அங்கே இருக்கிற அழகருக்குமே சரி. இங்கே அழகர் வந்து நிறைய இருப்பான் அப்படின்றத தான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க இப்படியெல்லாம் போய் சொல்கிறதெல்லாம் நினைக்கும் போது எல்லாருமேக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். என்னதான் இருந்தாலையும் அவங்க எல்லாருமே சேர்ந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணுறதுக்காக அவங்க இந்த ஒரு விஷயத்துக்காக எவ்வளவோ செலவுகள் பண்ணியிருக்காங்க. ஆனால் கடைசியில் இந்த சாமி சொன்ன மாதிரி மஞ்சமலையும் இங்கே மாயாண்டி கூட சேர்ந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைக்க தான் போகிறாரு. ஏன்னா இங்கே மஞ்சமலை வந்து யாருக்கிட்டேயுமே இப்படி தான் அப்படி தான் சொல்லிட்டு ஒருபோதுமே சொன்னது கிடையாது. அப்படி இல்லைனாலையும் எல்லாருமே சேர்ந்து ஒரு நாள் அவங்களுக்காக இப்போ ஒரு நாள் ப்ரே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலையும் உதவாது. அப்படி இப்படின்னு சொன்னாலே மட்டும் எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக இருக்காங்க. அதுலோடும் இதிலோடும் எல்லாருமே வியந்து பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு தாய் குடும்பத்தினர் இப்போ இந்த வீட்டுக்குள்ளே வந்து இந்த வீட்டை விட்டு நான் போகிறேன். எல்லாருமே சேர்ந்து இந்த ஒரு விஷயத்தில் சதி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒரு 2 பேர் வந்து யோசிப்பாங்க. அதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னா இங்கே ராசாத்தி மட்டும்தான். ராசாத்தி வந்து இங்கே உங்களுடைய அண்ணன் வந்து கோயிலில் சொன்னதை இப்போ வரைக்குமே பொறுக்க கூட முடியல. அப்படி பொறுத்திருந்தானா கண்டிப்பாக இங்கே எல்லாருமே சேர்ந்து எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்ல தான் போகிறாரு அப்படின்ற விஷயத்த எல்லாருக்கும் தெரிவிக்கணும். அது இல்லாமல் தெரிவிக்கணும் அப்படி சேர்ந்து இப்படி ஒரு விஷயத்த யாருமே முடிச்சிருக்க கூட மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் இப்படி ஒரு விஷயத்த யாருமே முன்னெடுத்து நடத்திருக்க மாட்டாங்க. ஆனால் இவ்வளோ தைரியமாகவும் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாகவும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய கான்டெக்ட் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற இங்கே அழகருமே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே அழகருமே வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா கிட்ட போய் சொல்லவும், அப்பா எனக்கு வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வெளியில் வரையும் போயிட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சாமியாடியும் வாங்கணும் அப்படின்றத இப்படியே விட்டது யாருக்கும் தெரியாமல்
அவங்க என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்துனாங்க. அவங்க கஷ்டப்படுத்துனதுக்காக என்னுடைய அம்மாவை நீங்கள் வெளியே நிற்க வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடியும் மீனாட்சி இது சாரி எங்கள் மஞ்சமல்லிகையே கேட்டிருப்பாங்க. அப்போவே அங்கே இருக்கிற மஞ்சமல்லிக்கு துருவே பிடிச்சி அதை வெடிகிற நிலைமைக்கு இருந்துச்சு. அது உனக்கே நல்லாவே தெரியும் அப்படின்றத யாருமே எதுவுமே பேசாமல் அமைதியாகவும் இருந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.